திருப்பரங்குன்றம் மலையில் கார்த்திகை தீபத்தை எங்கே ஏற்றுவது, புதிய சர்ச்சையின் முழு பின்னணி என்ன, அதை பற்றி நான் பார்க்கும் பொழுது, திருப்பரங்குன்றம் மலையில் ஆடு கோழி பலியிட தடை விதித்து கடந்த அக்டோபர் 10 உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்ட நிலையில் கார்த்திகை தீபத்தை முன்வைத்து அடுத்த சர்ச்சைகள் எழுந்திருக்குதுங்க. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து அமைப்புகள் வலியுறுத்தியது. இது தொடர்பாக 1996 உயர்நீதிமன்ற உத்தரவை இந்து சமய அறநிலைத்துறை அமல்படுத்த வேண்டும் எனவும் அவை கோரிக்கை வச்சிருக்குதுங்க. ஆனால் அப்படி எந்த உத்தரவையும் நீதிமன்றம் பிறப்பிக்கவில்லை என்று மலையில் உள்ள சிக்கந்தர் தர்கா நிர்வாகிகளுக்கும் வழக்கறிஞர்களும் கூறினாங்க. திருப்பரங்குன்றம் மலையை முன்வைத்து மீண்டும் சர்ச்சை எழுவதன் பின்னணி என்ன, அதை பற்றி நாம் சொல்லும்பொழுது, அறநிலைத்துறையை அறிவிப்பும் இந்து முன்னணி வலியுறுத்தலும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் அமைந்துள்ள மலை உச்சியில் இடதுபுறத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயமும் மறுபுறம் சுல்தான் பாதுஷா சிக்கந்தர் அவுலியா தர்காவும் அமைந்திருக்குதுங்க. ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப நாளில் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் உள்ள பிள்ளையார் கோயில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றுவது வழக்கம். ஆனால் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து அமைப்பினர் முன்வைக்கிறாங்க. 2020 மலையின் உச்சியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலில் அமைந்துள்ள இடத்தின் அருகில் சிலர் தீபம் ஏற்றினாங்க. இது தொடர்பாக இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த 2 பேரை காவல்துறையினர் கைது செய்தது. இந்த ஆண்டு பிள்ளையார் கோயிலில் தீப மண்டபத்தில் தீபம் ஏற்றப்பட்ட உள்ளதாக இந்து சமய அறநிலைத்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இந்த ஆண்டு முதல் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இந்து முன்னணி அமைப்பு வலியுறுத்தி சொல்லுது. இதனை வலியுறுத்தி ராம ரவிக்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செஞ்சிருக்கிறாங்க. பிள்ளையார் கோயிலில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது சட்டவிரோதம். இது 1996 உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரானது என்று அவர் தனது மனுவில் கூறியுள்ளார். மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்ற வேண்டும் எனவும் கோயிலில் தீப மண்டபத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்காங்க. நவம்பர் 13 நீதிபதி GR சுவாமிநாதன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது இந்து சமய அறநிலைத்துறை தரப்பில் விளக்கம் ஒன்று அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவதால் தேவையற்ற பிரச்சனை தான் ஏற்படும் என்று கருதி அங்கு தீபம் ஏற்ற முடிவு செய்யப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதை ஏற்காத நீதிபதி பார்த்தீங்கன்னா, யாரை பார்த்து பயப்படுறீங்க என கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக அறநிலைத்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை புதன்கிழமை நவம்பர் 19 நீதிபதி ஒத்தி வைத்தார். 30 ஆண்டுகளாக தீபம் ஏற்ற முடியவில்லை. சிக்கந்தர் தர்காவில் இருந்து 15 மீட்டருக்கு அப்பால் எந்த பக்கமும் தீபம் ஏற்றலாம் என 1996 சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்குதுங்க. மலையில் நாங்கள் குறிப்பிடும் தீபத்துக்கான என்பது 60 மீட்டர் தொலைவில் உள்ளது என கூறுகிறார். இந்து மக்கள் கட்சியின் மதுரை மாவட்ட தலைவர் சோலைக்கண்ணன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ராம ரவிக்குமார் தொடர்ந்த வழக்கில் இடையூட்டு மனு ஒன்றை இவர் தாக்கல் செய்துள்ளார். தீர்ப்புக்கு பிற்பாடு 1996 நடந்த அமைதி பேச்சுவார்த்தையில் தீபம் ஏற்றி கொள்ளலாம் என தர்கா நிர்வாகம் கூறியது. ஆனால் அந்த தீர்ப்பு அமல்படுத்தப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார். 1996 தீர்ப்பு என்ன, இந்து அமைப்புகள் மேற்கோள் காட்டும் வழக்கு என்பது 1994 இந்து பக்த ஞான சபை சார்பில் தியாகராஜன் என்பவரால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டது. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் கார்த்திகை தீபம் ஏற்ற வலியுறுத்தி அவர் வழக்கு தொடர்ந்தார்.
வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி கனகராஜ், மலையில் நெல்லித்தோப்புக்கு அதாவது தர்காவுக்கு செல்லும் வழியில் உள்ளது. 15 மீட்டருக்கு அப்பால் தர்கா இருக்கிறதை கணக்கில் வைத்துக்கொண்டு சரியான இடத்தை தேர்வு செய்து தீபம் ஏற்றி கொள்ளலாம் என்று உத்தரவிட்டுள்ளார். விளக்கு ஏற்றுவதற்கு உரிய இடத்தை தேர்வு செய்யும் அதிகாரத்தை கோயிலுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒப்படைத்தது. இந்த விவகாரத்தில் பிள்ளையார் கோயில் விளக்கு ஏற்றுவது என முடிவு செய்தனர். அதாவது ஏற்கனவே விளக்கு ஏற்றப்பட்டு வரும் இடமே சரியான இடம் என கோயில் நிர்வாகம் முடிவு செய்தது என்று கூறுகிறார் மதுரை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் வாஞ்சிநாதன். 1996ஆம் ஆண்டு வெளியான தீர்ப்பில் தர்காவுக்கு அருகில் உள்ள தூணில் விளக்கு ஏற்ற வேண்டும் என நீதிபதி குறிப்பிடவில்லை என்று கூறும் வாஞ்சிநாதன், தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு மனு கொடுத்து ஓராண்டுக்குள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று அவ்வாறு செய்யப்படவில்லை என்கிறார். வழக்கில் நீதிபதி கூறியது என்ன? கடந்த 2014ஆம் ஆண்டும் திருப்பரங்குன்றம் மலையில் உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்ந்த ரிட் மனு ஒன்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்யப்பட்டது. வழக்கின் மனுவில் கார்த்திகை தீபம் ஏற்றும் இடம் என்பது மோட்ச தீபம் ஏற்றும் இடத்தில் உள்ளது. இது ஆகமத்துக்கு முரணானது என கூறப்பட்டது. ஆனால் அதற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என கூறி மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி வேணுகோபால் உத்தரவிட்டுள்ளார். இதே வழக்கில் 2017ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதிகள் கல்யாணசுந்தரம், பவானி சுப்பராயன் அமர்வில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் பல 10 ஆண்டுகளாக கோயில் நிர்வாகமும் தர்கா நிர்வாகமும் கலந்து பேசி ஏற்கனவே முடிவு செய்த இடத்தில் தீபம் ஏற்றி வருகின்றனர். அதை ஏன் இடையூறு செய்ய வேண்டும் என கேள்வி எழுப்பினார். தீபத்தை அதே இடத்தில் தொடர்ந்து ஏற்றலாம் என உத்தரவிட்டு மனுவை தள்ளுபடி செய்தனர். இதை குறிப்பிட்டு பேசும் வழக்கறிஞர் வாஞ்சிநாதன், 1996ஆம் ஆண்டு தீர்ப்பில் நீதிபதி என்ன கூறியிருந்தாலும் அதற்கு பிற்பாடு இரு நீதிபதிகள் அமர்வு கூறியதை மட்டுமே செயல்படுத்துவாங்க. தற்போது இது வழக்கை மீண்டும் ஒற்றை நீதிபதி விசாரிப்பதை ஏற்க முடியாது என்கின்றார். வழக்கு தொடரப்பட்ட போதே தலைமை நீதிபதியின் கவனத்துக்கு இதை நீதிபதி GR சுவாமிநாதன் அனுப்பியிருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கோரிக்கை எனவும் அவர் தெரிவித்தார். ஆதரவும் எதிர்ப்பும் சொல்வது என்ன? அதே நேரம் காலங்காலமாக மலையின் உச்சியில் தீபம் ஏற்றப்பட்டு வந்த இடத்துக்கு தீபத்தூண் என பெயர் வைத்துள்ளனர். தீபம் ஏற்றப்பட்டு வந்தால் இந்த பெயரை தான் வைத்துள்ளனர். அங்கு ஏன் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி மறுக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார் சோலைக்கண்ணன். அதாவது வாஞ்சிநாதன் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, மலையில் உள்ள நில அளவை கல்லைதான் தீபத்தூண் என்று இந்து அமைப்புகள் கூறுகின்றன என்றார். 2017ஆம் ஆண்டு மேல்முறையீட்டு மனுவை டிவிஷன் பெஞ்ச் நிராகரித்து விட்டது. இது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படவில்லை. அவ்வாறு செய்யப்பட்டு உத்தரவு வாங்கியிருந்தால் அதை பற்றி பேசலாம் என அவர் தெரிவித்தார். திருப்பரங்குன்றம் பெரிய மலையாக உள்ளது. தர்கா இல்லாத இடத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் என கூறுவதில் என்ன பிரச்சனை? கோயில் நிர்வாகம் கூறும் இடத்திலேயே தீபம் ஏற்றுவதிலும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை எனவும் கேள்வி எழுப்பினார். குழப்பம் ஏற்படுத்தும் முயற்சி தர்கா நிர்வாகி. இது தொடர்பாக சிக்கந்தர் அவுலியர் தர்காவின் செயற்குழு உறுப்பினர் அல்தாவிடம் பேசியதாவது, கோயில் நிர்வாகம் முடிவு செய்த இடத்தில்தான் விளக்கு ஏற்றப்படுகிறது. தர்காவிற்கு செல்லும் இடத்தில் நெல்லித்தோப்பு, படிக்கட்டுகள், மலையில் உச்சி மற்றும் அதன் அருகில் கொடிமரம் ஆகியவை உள்ளன என்கின்றார். தர்காவுக்கு அருகில் அல்லாமல் சற்று தள்ளி தீபம் ஏற்ற வேண்டும் என்று 1996ஆம் ஆண்டு உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிந்தைய பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. அதனால் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு செல்லும் வழியில் உள்ள குதிரை சுனைத்திட்டில் தீபம் ஏற்றினார். ஆனால் அந்த இடம் மக்களின் பார்வையில் தென்படவில்லை என்பதால் பிள்ளையார் கோயிலில் தீபம் ஏற்றுகின்றனர் எனவும் அவர் தெரிவித்தார். ஒவ்வொரு முறை கார்த்திகை தீப நாள் வரும்போதெல்லாம் மக்களிடம் குழப்பம் ஏற்படுத்தும் வகையில் சில இந்து அமைப்புகள் செயல்படுவதை கூறும் அல்தாப்,
தர்காவிற்கு பின்புறத்தில் கொடிமரம் அருகில் தீபம் ஏற்றுவதன் மூலம் குழப்பத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் சிலர் கருதுகின்றனர். அறநிலைத்துறை கடிதம் இந்து அமைப்புகள் முன்வைக்கும் கோரிக்கை தொடர்பாக இந்து சமய அறநிலைத்துறையின் துணை ஆணையர் யாக்குஞ்ச் நாராயணனிடம் பேசுவதற்கு முயன்றது. ஆனால் அதற்கான முயற்சிகள் பலனளிக்கவில்லை. அதே நேரம் அரசு ஊழியராக உள்ளதால் இந்த விவகாரம் குறித்து கருத்து தெரிவிக்கிறது தேவையற்ற விளைவுகளை ஏற்படுத்தும் என அறநிலைத்துறையின் மற்றொரு அதிகாரி தெரிவித்துள்ளார். தீபம் ஏற்றுவது தொடர்பாக நீதிமன்றத்தின் உத்தரவுகளை குறிப்பிட்டு மலையின் மீது தீபம் ஏற்றி வழிபடுறதுக்கு அனுமதி கோரி இந்து சமய அறநிலைத்துறையின் துணை ஆணையருக்கு கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி ராம ரவிக்குமார் வழக்கு தொடர்ந்தவர் மனு ஒன்றை அளித்துள்ளார். இதற்கு பதிலளித்துள்ள துணை ஆணையர் யாக்குஞ்ச் நாராயணன் வழக்கின் மனு, மேல்முறையீட்டு மனு ஆகியவற்றில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவுகளின்படி தீபம் மற்றும் இடமான திருப்பரங்குன்றம் மலையில் அமைந்துள்ள உச்சி பிள்ளையார் கோயில் தீபம் மண்டபத்தில் 2025ஆம் ஆண்டுக்கான கார்த்திகை தீபம் ஏற்றப்படும் என தெரிவித்துள்ளார். திருவிழாவில் பாரம்பரிய முறைப்படி பக்தர்கள் பங்களிப்பை உறுதி செய்யும் விழாவை சுமூகமாகவும் அமைதியாகவும் நடத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் உள்ளூர் நிர்வாகம் மற்றும் காவல்துறையுடன் இணைந்து கோயில் நிர்வாகமும் மேற்கொள்ளும் என தெரிவித்துள்ளார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தலைமை பட்டர் ராஜா என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோயிலில் மரபுப்படியே அனைத்தும் நடந்து வருதுங்க. தற்போது தீபம் ஏற்றப்படும் இடத்துல 1982ஆம் ஆண்டு முதல் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வருது என்று கூறினார். கோபுரத்துக்கு மேலே உச்சி பிள்ளையார் கோயிலில் உள்ளது. அங்குதான் தீபம் ஏற்றப்படுது. அங்கேயே மோட்ச தீபம் இல்லை. கோயிலுக்கு கீழ்ப்பாறையில் செதுக்கி எண்ணெய் ஊற்றி எரிய வைக்கிறது தான் மோட்ச தீபமாக உள்ளது என்கின்றார். அதாவது மூலஸ்தானம், சொக்கப்பானை, கார்த்திகை தீபம் என அனைத்தும் ஒரே நேர்கோட்டில் வரும். அது தவிர மலையின் உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது குறித்து எனக்கு தெரியவில்லை என்று அவர் பதிலளித்துள்ளார்.